நெத்திலி மீன் நல்லா அழகாக கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். போட்டு இந்த நெத்திலி மீனை ஊற வைக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாரி மிளகாய் தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து இதில் கொஞ்சம் லெமன், சும்மா லெமனு கொஞ்சமாக போட்டுட்டு இதை அப்படியே கலந்து வைப்போம். இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். நான் போட்ட மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு நம்ம இதை செய்யலாம். அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும். மீனில் மசாலா போட்டு வச்சுருந்து கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சும்மா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் போட்டு நம்ம கலந்துட்டு பொரிக்கலாம். நல்லா அழகாக இதை பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயை சுட வச்சுட்டு எண்ணெயில் சும்மா ஒன்று ஒன்றா போட்டு இப்படி பொரிச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சாங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது. அந்த மீன் பெரிய பெரிய மீனோட இந்த சின்ன மீன் ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். வேலையே சுலபமாக முடியும். நான் கலருக்காகத்தான் நான் 1 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்தேன். உங்களுக்கு கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ரா வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துங்க 1 ஸ்பூனு. அழகாக வந்துடுச்சு. எடுத்துட்டு மீதம் இருக்கிறது நம்ம போட்டு அழகாக வளர்க்கலாம். மீதம் இருக்கிறது நல்லா அழகாக பொரிஞ்சிச்சு. நெத்திலி மீன் வறுத்துட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க எண்ணெய் எடுத்துட்டு கொத்தமல்லி தூவி வைக்கலாம். பாருங்கள், என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான நெத்திலி மீன் வறுத்துட்டோம். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சாப்பிட்டு பாருங்கள். நான் போட்ட எல்லா மசாலாம் ஊற வச்சு நல்லா அழகாக செஞ்சுட்டோம், பொரிச்சிட்டோம். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நெத்திலி மீன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பை, தேங்க்யூ.